இந்திரா மற்றும் அசுரா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா காலம் போக கொஞ்சம் வளர ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம இந்திராக்கு பார்த்தீங்கன்னா படிக்கல ரொம்பவே ஆர்வமா இருக்கான். ஒவ்வொரு பக்கமே பார்த்தீங்கன்னா சூப்பராக படிக்கிறான். நம்ம அசுரா அவனுக்கு படிக்கல சுத்தமா இன்ட்ரெஸ்ட். நம்ம இந்திராவும் அந்த ஹேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி பார்க்குறான். நெக்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மீன் பிடிக்க வெளியே போறானுங்க. மீன் பிடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் நினைச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று பிடிக்கிறானுங்க. அங்கே போய் பார்த்தா அது ஒரு கட்டையாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம இந்திரா பார்த்தீங்கன்னா அவன் படிச்ச ஹேண்ட் சைன் மூலமா அது ஒரு மீனா மாற்றுவான். நம்ம பார்த்தீங்கன்னா உடனே அசுரா அது எப்படா பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆச்சரியமாயிருவான். அப்படியே நம்ம இந்திராவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாத்துக்குமே அவன் ஹேண்ட் சைன் பண்ணி காட்டுறான். ஹேண்ட் சைன் பண்ணா அவன் கையில இருந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு வருது. அங்கே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாறாங்க. உடனே நம்ம அசுராவும் பக்கத்துல வந்துட்டு உன் கையில இருந்து எப்படா வந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரா கையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி திருப்பி திருப்பி பார்க்கலாம். நம்ம இந்திரா சொல்றான் இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரா மூலமோ ஹேண்ட் சைன் மூலமோ யார் வேணா பண்ணலாம். நான் அவங்க பார்த்தீங்கன்னா உங்க எல்லாத்தையுமே கத்து தரேன்னு சொல்றாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா ஹகுரோமாவதெல்லாம் பாக்குறாரு. என்னால பார்த்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜுட்ஸும் இல்லாம யூஸ் பண்ண முடியும். ஆனா என்னோட ரெண்டு மகன்களாலே அப்படி யூஸ் பண்ண முடியல. அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா இந்திரா அவனோட ஹேண்ட் சைன் மூலமா என்னால பண்ண முடியாத ஜுட்ஸ்லாம் அவனால பண்ணி காமிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல நம்ம இந்திராவும் அங்க இருக்க எல்லாத்துக்கும் ஹேண்ட் சைன் மூலமா எப்படி ஜுட்ஸு பண்றதுன்னு கத்துறான். இதோட பார்த்தீங்கன்னா பார்ட் 9 முடிவு வைக்கிறது. இதே மாதிரி பார்ட்ஸ்லாம் டெய்லியும் பார்க்கறது நம்ம சேனல்